இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கிடப்போம். இது ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அருமையான மகிமையான ஒரு நேரம். இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளாக மாறினது போல கர்த்தருடைய நாளிலே நாம் ஆவிக்குள்ளாக மாறுவோமாக. இடம் பொருள் முக்கியம் அல்ல, கர்த்தரை ஆராதிப்பதுதான் முக்கியம். பக்தியிலே ஆவிக்குள்ளாக மாறி கர்த்தரை ஆராதித்தது போல இந்த ஆராதனை நேரத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு அடையாளமாக நாம் எல்லாரும் நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமாக, கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையில எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களையும் கர்த்தர் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாக. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவ கிருபை இறங்கி வருவதாக, தெய்வ பிரசன்னம் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகுவதாக. ஹல்லேலூயா. தேசத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் தேசம் நிரப்பப்படுவதாக, உம்முடைய சமூகத்தினாலே தேசம் நிரப்பப்படுவதாக. கர்த்தரின் பெரிய புதிய காரியங்களை செய்யும். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக நமத்தில் இருக்கிற தோத்திரம் பாஸ்டர் மாலதி ஜாய் அவர்கள் முன்னே வந்து அவர்கள் சுருக்கமாய் ஜெபிக்க கேட்கிறேன். எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் மன மகிழ்ச்சியும் ஆண்டவரே பொழுதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொடும். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும், பரிசுத்த ஆவியானவர் வெற்றி கொடி ஏறும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் தேவ பாதுகாப்பையும் தேவ வழிநடத்துதல்களையும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் எங்களுக்கு பணத்திலிருந்து ஈவாய் தந்து இதுவரை ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, ஆண்டவரை இனிமேலும் நடத்த நமக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த நாளின் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் காயப்பட்ட கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கடலை போதுகளாய் இருந்து எங்களை ஆண்டவர் ஆராதனைக்குள் வழிநடத்தி செல்ல ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஆளுமையின் பிரசனத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவீராக. எல்லா மகிமை துதி புகழ் கீர்த்தி நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை கரைமட்டும் தாழ்த்தி ஒரு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அடையாளமாக இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமிக்க மகிமைப்படுத்த போகிறோம். நம்மத்தில் இருக்கிற பாடல் குழுவினர் நம்மை பாடல் ஆராதனையை நடத்துவார்கள். பாடல் ஆராதனை நடத்தும்படி ஸ்டெஃபியை நான் உன்னை அழைக்கிறேன். அவர்களோடு இணைந்து பாடல் குழுவினர் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். உற்சாகமாக ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம் தேவன் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை ஒரு சில பாடல்கள் வாயிலாக நம்ம துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை தெய்வமே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை நித்தியரே, ஆராதனை சத்தியரே, ஆராதனை நித்தமும் காக்கும் தெய்வமே, சத்தியம் பேசும் ராஜனை, ஆராதனை ஆராதனை என்ற பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆராதனை தெய்வமே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை, ஆராதனை தெய்வமே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை, ஆராதனை தெய்வமே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை
Amen. கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம்.
மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மகிமையான தெய்வமே, மாசில்லாத ராஜனே ஆராதனை. ஆராதிக்க ஆராதிக்க எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. உற்சாகமாக எங்களோட கரங்களை தட்டி பாடுவோம். மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மகிமையான தெய்வமே, மாசில்லாத ராஜனே ஆராதனை ஆராதனை. எங்களோட உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மதுரமே அழுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நாங்கள் சாத்தானை ஜெயித்துட்டோம். ஆவியும் உண்டு, வசனமும் உண்டு. அன்றாடம் நமக்கு வெற்றி உண்டு. எல்லா சூழ்நிலைக்கு மேல நமக்கு வெற்றி உண்டு. சூழ்நிலைகள் நம்மை காக்குவது அல்ல, அந்த சூழ்நிலைகள் மேல நம்ம வெற்றி ஜெயம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவன் பயத்துக்கு இடம் அல்ல, என் தேவன் எங்களை பாதுகாப்பார் என்ற நிச்சயம். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. சத்தமா வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது
ஆமென். பயம் அல்ல, ஆமென். என்ன நடக்குமோ எங்கு நடக்குமோ என்ற பயம் அல்ல, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்ற நிச்சயம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களுக்கு கலக சொல்லுமா. ஹல்லேலூயா. எங்களோட உற்சாகம் ஒரு விசைப்பாடுமா. வாதையின் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்புக்கு நேரிடாது, நேரிடவே நேரிடாது. உற்சாகமா கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. விசுவாசமா வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உம்மிடமாக்கிக் கொண்டோம். உன்னதமான கர்த்தரையே உம்மிடமாக்கிக் கொண்டோம். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டோம். நாங்கள் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டோம். விசுவாசமா வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. சந்தோஷமா வாதையுள்ள கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. அம்மா எத்தனை பேர் இந்த காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அம்மன் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். அம்மன் இந்த அம்மன் எந்த சூழ்நிலைகள் கண்டும் பயப்படுவது நாங்கள் அல்ல, ஏனென்றால் எங்க பட்சத்தில் இருப்பது தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள நீங்க சந்தோஷமா இருக்க, எதை நினைத்தும் அம்மன் நம்ம கவலைப்பட வேணாம், எதை நினைத்தும் பயம் இருக்க வேணாம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர். அவன் நல்லா உற்சாகமா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஒரு சில பாடல் வரிகளை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என்னை குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என்னை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம்
அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் இருக்கிற இடம் முக்கியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை வர பண்ணுவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆராதித்து என்னை மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்தில் நான் இறங்கி வருவேன். இருவர் மூவரின் நாமத்திலே ஒருவன்பட்டிருந்தால் நான் அவர்கள் நடுவிலே வாசமாயிருப்பேன். சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தான் யோவான் வசனத்தின் நிமித்தம் பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவனுக்கு நெருக்கங்கள் சூழ்ந்திருந்தது. எதுவும் அவனுக்கு சாதகமாக இல்லை. அந்த பத்ம தீவிலே அவன் தனித்து விடப்பட்டான். அப்படி தனித்து விடப்பட்ட போதும் அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறினான். கர்த்தரை ஆராதித்தான். கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா? பரலோகம் பூலோகத்துக்கு இறங்கி வந்தது. ஆண்டவர் பரலோகத்தை திறந்து அந்த யோவானுக்கு நடந்து கொண்டிருக்கிற, நடக்க போகிற, இனி சம்பவிக்க போகிற எல்லா காரியத்தையும் அந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். சபை இந்த நாட்களிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபை இந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்காக திறங்களை நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. அப்படியே கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே மென்மையாக, நாம் இருக்கிற இடத்தை மறந்து அப்படியே மென்மையாக கைகளை உயர்த்தி, யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. அவருடைய யோசனைக்கு மேற்பட்ட ஒரு யோசனை இல்லை. அவருடைய ஆலோசனைக்கு மேற்பட்ட ஒரு ஆலோசனை இல்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையவர்கள். நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கடுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை. ஓசன்னா. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். தேவனே ஓசன்னா, ஓசன்னா,
உம்மை ஆராதிப்பது எவ்வளவு இன்பமானது. ஆராதனை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிவிடும் ஆண்டவரே. ஆராதனை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிவிடும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் தெய்வ ஜனங்களால் அவரவர்கள் இல்லத்தில் இருந்து அவர்களுடைய இல்லத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அப்படியே கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா. அந்த கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. பரிசுத்தரே, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்திலே நாங்கள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய இல்லமும் எங்களுடைய உள்ளமும் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் அக்கறை உள்ள ஆண்டவர், எங்கள் தேசத்தின் ஜனங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவர், எங்கள் தேசத்துக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. முழு உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத இந்த வைரல் இன்ஃபெக்ஷனில் இருந்து ஆண்டவரே முழு உலகம் பாதுகாக்கப்படும்படியாக உங்களுடைய நாமத்தினாலே, உங்கள் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி முழு உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. முழு உலகத்தினுடைய ஆண்டவரே விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உலகமும் ஆண்டவரை ஸ்தம்பித்திருக்கிற ஸ்தம்பித்திருக்கிற நிலையில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு முழு உலகத்தை இப்பொழுது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கொரோனா வைரஸினுடைய அந்த ஆதிக்கம், அதனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகும்படி, அதனுடைய வீரியம் இயேசுவின் நாமத்திலே வீரியம் அற்று போகும்படி நாங்கள் சபையாய் ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அன்று நீர் சொன்னீரே, தேசத்திலே கொள்ளை நோய் வரும்போது, தேசத்திலே பாதை நோய் வரும்போது என் ஆலயத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, என் ஆலயத்தில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் தேசத்தை கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாப்பேன் என்று நீ சொன்னீரே. அந்த வசனத்தை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளாதவர்களுக்கு நேரிடாது, பாதையும் கூடாரத்தை அணுகாது சொன்னீங்களே. அந்த வசனத்தை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற
அன்பு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற எங்கள் மாநிலத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் கர்த்தர் இறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மேல் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தோத்திரம் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையிலே இருக்கிற ஆண்டவரே இந்த வியாதியாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் மனம் விலகி ஒரு அற்புத தெய்வீக சுகத்தை தருவீராக. ஒரு அற்புத தெய்வீக சுகத்தை தருவீராக. இந்த கொரோனா ஆண்டவரே தொற்று இனிவரும் நாட்களில் ஒருவரையும் தொடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு தேசங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் இந்திய தேசம் மாத்திரமல்ல, அருகில் இருக்கிற மற்ற நாடுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. விசேஷமாக எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு கீழே இருக்கிற மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழகத்தின் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய தூதர்கள் அவர்களோடு நின்று ஆண்டவரே இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தாவே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து நல்ல ஆலோசனையை கொடுத்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எங்கள் தேசத்தை காப்பாற்றுவதற்கு எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார். எங்கள் ஆண்டவரே தேசத்தின் ஆண்டவரே பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு கேபினட் மந்திரிகளுக்காக, எம்பிக்களுக்காக, எதிர்க்கட்சி தலைவர்களுக்காக, எம்பிக்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களுக்காக, கவர்னர்களுக்காக, ஆண்டவரே எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் எங்கள் தேசத்தில் எங்கேயுமே கிரியை செய்யாதபடிக்கு அதனுடைய வீரியம் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போவதாக, முழு உலகத்திலும் செயலற்று போவதாக கர்த்தர் கிரியை செய்கிறார். எங்கள் தேசத்தை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவுகிறோம். எங்கள் தேசத்தை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவுகிறோம். எங்கள் தேசத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவுகிறோம். முழு உலகத்தையும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவுகிறோம். இயேசுவின் இரத்தம் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மகிமையான மகத்துவமான காரியங்களை இந்நாட்களிலே செய்து நம்முடைய தேசத்திலே அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் என்னோடு இணைந்து வேதத்திலே ஒரு வசனத்தை வாசித்து சில நிமிஷங்கள் கர்த்தர் நமக்கு இந்த நாளுக்கென்று தருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது இங்கு தீர்க்கதரிசி சொல்கிறார், தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியம் அல்ல, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய இந்திய தேசத்திலே கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். முழு உலகத்திலும் கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் சின்ன சின்ன காரியங்களை சில நேரத்தில் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்று ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு தேசத்தில் உள்ள நிலை, இன்னைக்கு முழு உலகத்திலும் உள்ள ஒரு நிலை, இந்த கொரோனா வைரஸின் தொற்றினாலே இன்னைக்கு முழு உலகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு உலகமாக யுத்தத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதை போல இந்த நாட்களில் காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த கொரோனா வைரஸ் தொற்று முழு உலகத்திலும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், தேசத்தின் மேல் ஆளுகை செய்கிற, தேசத்தை ஆசீர்வதிக்கிற, தேசத்துக்கு விடுதலையை தருகிற இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணினால் கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு மாத்திரமல்ல முழு உலகத்திற்கும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் காப்பாற்ற, முழு உலகத்தையும் பாதுகாக்க நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனிதனை தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினவர் கர்த்தர். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். வசனம் சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் குடிகளும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் குடிகளும் அதில் உள்ள உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அததான் சங்கீதக்காரன் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். பூமியும் அதன் குடிகளும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்ப இந்த முழு உலகத்திலும் இந்த வைரஸ் தொற்றினாலே ஜனங்கள் பயந்து நடுங்கி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் ஸ்தோத்திரம் நமக்காக, முழு உலகத்துக்காக, தேசத்துக்காக அவர் கிரியை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவருடைய பிள்ளைகள். தாய் தன் பிள்ளைகளை, தாய் தன் பாலகனை மறப்பாளோ அப்படி இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் தோத்திரம் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த ஆராதனை நேரத்தில் இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை ஆராதித்தோம், பல பாடல்களை பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், முழு உலகத்திற்காக ஜெபம் பண்ணினோம், தேசத்திற்காக ஜெபம் பண்ணினோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மேல் விழுந்த கடன் என்ன? இந்த ஆண்டிலே நமது மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளராக இரு. கர்த்தர் சபையை முழு உலகத்துக்கும் காவலாளராக வைக்கிறார். நாம் இந்த தேசத்திற்கு திறங்களை நின்று ஜெபிக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிற போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று அன்று ஆண்டவர் எசேக்கியேல் புத்தகத்தில் எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் போது அப்படி சொன்னார். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. நம்முடைய தேசத்தில் எங்கு பார்த்தாலும் உபவாச ஜெபங்கள், எங்கு பார்த்தாலும் இரவு விழிப்பு ஜெபங்கள், எங்கு பார்த்தாலும் காத்திருப்பு ஜெபங்கள், எங்கு பார்த்தாலும் தோத்திரம் உடற்பயிற்சியான ஜெபங்கள், தோத்திரம் அப்படி என்று நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதன் ஜெபம் பண்ணினாலே அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேசத்தை தோத்திரம் அழிக்காதபடிக்கு தேசத்தை காப்பாற்றுவார் என்று சொன்னால், நம்முடைய முழு இந்தியாவிலும் ஆங்காங்கே
இந்த ஞாயிறு ஆராதனை நாம் ஆங்காங்கே தனிமைப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் தனிமையிலே ஆங்காங்கே இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் ஆளுநர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்துடைய இக்கட்டான சூழ்நிலையிலே நம்முடைய தேசத்தை கர்த்தர் காக்கும்படி, இந்த வைரஸ் தொற்று நம்முடைய தேசத்தில் எங்கும் பரவாதபடிக்கு அதனுடைய வீரியத்தை கர்த்தர் அழித்து போடும்படிக்கு நாம் ஜெபம் பண்ணினோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுது, திறப்பிலே நின்று ஒருவன் ஜெபம் பண்ணினால் தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். நாம் ஜெபம் பண்ணினால் நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். விசுவாசிக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்ப கர்த்தர் நம்மை ஒரு காவலாளராக வைத்திருக்கிறார். காவலாளருடைய கடமை என்ன? காவலாளருடைய வேலை என்ன? காவலாளர் ஒரு வாட்ச்மேன், ஒரு காவலாளர் இரவெல்லாம் விழித்திருக்க வேண்டும். இரவெல்லாம் விழித்திருக்க வேண்டும். உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும், நாம் இருக்கிற ஊர் தூங்கிக் கொண்டிருக்கும், கிராமம் தூங்கிக் கொண்டிருக்கும், பட்டணம் தூங்கிக் கொண்டிருக்கும், தெருக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் ஒரு வாட்ச்மேன் என்ன செய்வான் என்றால் விழித்துக் கொண்டிருப்பான். காரணம் என்னவென்றால் திருடன் நம்முடைய பட்டணத்துக்குள் வந்து விடக்கூடாது, எதையும் கண்ணம் விட்டு விடக்கூடாது. அதே போலதான் தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு, தேசத்திற்கு காவலாளராக வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்திலே எதிராளியாக இருக்கிற பிசாசு நம்முடைய தேசத்திலே வந்து ஜனங்களை கொள்ளையிட்டு விடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்தின் தலங்களை நின்று இரவு என்று பாராமல், பகல் என்று பாராமல் கண்ணீரோடு நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தை காப்பாற்ற நம்முடைய ஆண்டவருக்கு சகல வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிற எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அப்படி தேசத்திற்காக ஒரு காவலாளரை போல திறன்களை நின்று ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய தேசத்திற்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய தேசத்திற்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்கப்படுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழியப்படுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 26:6 ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தன் தாசனாகிய மோசேயை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். எப்பொழுது தெய்வ ஜனங்கள், தெய்வ சபை தேசத்திற்காக, தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேசத்திற்கு என்ன செய்வாரா? சமாதானத்தை கட்டளையிடுவாரா? சமாதானம் முக்கியம். இல்லைங்க, இந்த வியாதி அகோரத்தை குறித்து ஜனங்கள் கேள்விப்பட்டு முழு உலகத்திலும் சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் தொடங்கி வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், புருஷர்கள், புருஷிகள், வயதான அம்மாமா, ஐயாமா, எல்லாரும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இதை தொட்டால் வந்து விடுமோ, அதை தொட்டால் வந்து விடுமோ, இவர் துப்புகிறார், ஐயோ பயமா இருக்கிறது என்று சொல்லி இப்படி பயந்து பயந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. தேசம் ஒரு தத்தளிப்புக்குள்ளே இருக்கிறது. தேசம் ஒரு தத்தளிப்புக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுது சபை இந்த சமாதானத்துக்காக ஜெபிக்கும் போது, சபை தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்காக ஜெபிக்கும் போது, தேவன் இந்த தேசத்தின் மேலே, பட்டணத்தின் மேலே சமாதானத்தை கொஞ்சமல்ல நிறைவாக கட்டளையிடுவார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை தருகிறவர். சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போனேன். அவர் இந்த உலகத்தில் இருந்து கடைசியாக எடுத்துக் கொள்ளப்படும் போது சீசர்களை பார்த்து சொன்னார். அவர்கள் கூடியிருந்த தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார். சீசர்கள் இயேசு என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு அவரை உற்று நோக்கி
என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கப் போகிறேன். வேறு எதையும் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், உலகத்திலே ஆஸ்தி, உலகத்திலே மேன்மை, இதுதான் பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, கடவுள் தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம் அதுதான் உயர்ந்தது. சீசர்கள் கடைசியாக நாம் இத்தனை காலம் இயேசுவை பின்பற்றினோமே, அவர் இப்பொழுது பிதாவுக்கு அடுத்த பரிட்சத்திலே உட்காருவதற்கு பரலோகத்துக்கு போக போகிறார். அவர் எண்ணத்தை கொடுப்பார், எண்ணத்தை கொடுக்க போகிறார் என்று அவர் கையை ஆவலோடு, அவருடைய முகத்தை ஆவலோடு சீசர்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை ஒருவர் உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. நான் கொடுக்கிற சமாதானம் அது நித்தியமாய் உங்களுக்குள் இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானம் இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்கு தேவை, முழு உலகத்துக்கும் தேவை. முழு உலகம் கலங்கி போயிருக்கிறது, முழு உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த முழு உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த முழு உலகத்திற்கும் இயேசு தருகிற சமாதானம் வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே, நீர் உம்முடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று நீர் எங்களுக்கு சொன்னீரே, அந்த சமாதானத்தை எங்கள் உலகத்தில், முழு உலகத்தில், எங்கள் தேசத்தில், நாங்கள் இருக்கிற பகுதியில் நீர் கட்டளையிடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சபையாய் கேட்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற தெருவாசிகளுக்கு சமாதானத்தை தருவார். நாம் இருக்கிற பட்டணத்துக்கு கொடுப்பார், மாவட்டத்துக்கு கொடுப்பார். இந்த சமாதானம் எப்படி கடந்து வரும்? இப்பொழுது முழு உலகத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா, இந்த வைரஸ் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படும் போது, அதனுடைய வீரியம் செயலற்று போகும்போது, இந்த முழு உலகத்திலும் சமாதானம் கடந்து வந்துவிடும். நம்முடைய இந்திய தேசத்திலே சமாதானம் கடந்து வந்துவிடும். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சமாதானம் கடந்து வந்துவிடும். நாம் இருக்கிற இந்த மேட்டுப்பாளையத்துக்கு சமாதானம் கடந்து வந்துவிடும். இப்ப முழு உலகம் கலங்கி போய் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தத்தளிப்பிலிருந்து நாம் விடுதலையாகி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஒன்றை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். நம் ஆண்டவரை நோக்கி முதலாவது நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க? நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது நான் என்ன செய்வேன்? தேசத்தில் என்ன செய்வேன்? தேசத்தில் நான் சேமத்தை தருவேன். அல்லேலூயா. நாம் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை நிறைவாய் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம தாழ்த்தணும். தாழ்மை உள்ள ஜெபத்துக்கு ரொம்ப வல்லமை அதிகம் உண்டு. அல்லேலூயா. வல்லமை அதிகமாக உண்டு. முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா நம்மை தாழ்த்தணும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தாழ்த்தணும். நம்முடைய திறமைகள், நம்முடைய மேன்மைகள், இதை சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம தாழ்த்தணும். இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா பாவ அறிக்கையிட நம்முடைய பாவங்கள், ஒவ்வொரு பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படி சொல்லணும். மூன்றாவது நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது
கர்த்தர் நம்முடைய தேசத்துல தோத்திரம் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்பொழுது என்ன தெரியுங்களா நடக்கும்? எசேக்கியேல் 34வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்கிறது. என்ன? நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து என்ன செய்வானா? நான் அவர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யும். இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? நம்ம இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், பல விதத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நல்லது. ஆனா இப்ப நம்ம பண்ண வேண்டிய ஜெபம் என்னன்னா, நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். இரண்டாவது, பாவ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். இப்படி பாவ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்தை, முழு உலகத்தை பார்க்கும் போது என்ன தெரியுங்களா சொல்லுவார்? வசனம் சொல்லுது இல்லையா? சங்கீதம் 34:1 சொல்லுகிறது இல்லையா? பூமியும் அதன் குடிகளும் உலகம் அதில் உள்ள குடிகளும் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள். அவர் ஒருவரையும் கைவிடவே மாட்டார். அவர் ஒருவரையும் வியாதி கையளிக்க மாட்டார். ஒருவரையும் அவர் வியாதிக்கு கையளிக்க மாட்டார். நாம என்ன செய்யணும்னா, நம்மை தாழ்த்தி, இயேசுவே எங்களுக்கு இரங்கும், இயேசுவே முழு உலகத்துக்கு இரங்கும், இயேசுவே எங்கள் தேசத்துக்கு இரங்கும், இயேசுவே எங்கள் பட்டணத்துக்கு இரங்கும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், வேதம் சொல்லுது, நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு, நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் மனதுருக்கத்தோடு என்ன செய்வார் என்றால், முழு உலகத்திலும் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவார். அதற்கு அடையாளமாக அவர் என்ன தெரியுங்களா செய்வார்? அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வருவார். அவருடைய பிரசன்னம் முழு உலகத்தையும் நிரப்பும். தெய்வ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது பரலோகத்தின் மகிமை பூலோகத்திலே இறங்கி வரும். அப்படி இறங்கி வரும்போது என்ன தெரியுங்களா நடக்கும்? இந்த பொல்லாத இந்த பைபிள் இந்த பொல்லாத இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த பொல்லாத இந்த வைரல் தொற்று, அதை அழிக்க தெய்வத்துடைய மகிமை இறங்கி வரும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? பரலோகத்தின் தேவன் பூலோகத்துக்கு இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஜனங்களோடு, தன்னுடைய
ஈரானிலே மறிந்திருக்கிறார்கள். இன்னும் வளைகுடா நாடுகளிலே அநேகர் மறிந்திருக்கிறார்கள். மலேசியாவிலே மறிந்திருக்கிறார்கள். ஏன் எங்கள் இந்திய தேசத்திலும் ஆண்டவரை சிலர் மறிந்திருக்கிறார்கள். சிலர் இந்த வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தகப்பனே, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆறுதல் படுத்தும். இந்த வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவி படைத்த கரம் இறங்குவதாக. கர்த்தர் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயம் நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வைரல் தொற்று இனி எங்கும் பரவாதபடி எங்கள் தேசத்தை கர்த்தர் காப்பீரார். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஆண்டவரை பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்தின் முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தினுடைய ஆண்டவரை நிர்வாகிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழு உலகத்திலும் குறிப்பாக தேசத்திலும் ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்ட இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக இரவு பகலாக தன் குடும்பத்தை மறந்து, ஆண்டவரே உறக்கத்தை மறந்து, சாப்பாட்டை ஆண்டவரை உணவை மறந்து, ஆண்டவரை உறக்கம் இல்லாமல் இரவு பகலாய் உழைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய மருத்துவ தோழர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். செவிலியர்களுக்காக, நர்சுகளுக்காக ஜெபிக்கிறோம். கம்பவுண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விரைவு ஊர்திகளிலே ஆண்டவரை ஒர்க் பண்ணுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மருத்துவமனை அதில் பணியாற்றுகிற மருத்துவர்கள், ஆண்டவரை செவிலியர்கள் எல்லாரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த வியாதி தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, அவர்கள் மருத்துவ ஆண்டவரை காரியங்களை செய்யும் போது அவர்களை எந்த விதத்தில் இந்த மருத்துவ தொற்று ஆண்டவரை பாதிக்காதபடி கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் இரத்தத்துக்குள்ளே கர்த்தர் வேலையடைத்து பாதுகாப்பார். கர்த்தருடைய கரம் மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்யும். இந்த ஆராதனை நேரத்திலே நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒன்று கூடி இம்மட்டுமாய் ஆராதிக்க துதிக்க உதவி செய்தீர்களே, நன்றி. உடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த ஆராதனை நாங்கள் முடிக்கிறோம். ஆராதனையிலே உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சபை ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதி. உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக நாங்கள் முழு உலகத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக, பட்டணத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நல்ல பதிலை எங்களுக்கு நீர் தரப்படுவதற்காக சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.